அந்த சம்பளத்தில் குறைப்பான், பிடிப்பான், சம்பளத்தில் பிடிப்பான். அப்போ வழி இல்லாமல் என்ன பண்ணுவான், மீறி நம்ம இப்படி போராட வரும்போது மொத்த பேரையும் பணி நீக்கம் செய்வான். அதுக்கு வேறு ஆட்களை பணி நியமனம் செய்வான். அதுக்கு தான் ஒப்பந்த கூலியாகவே வைத்துக் கொள்றான். பணி நிரந்தரம் செய்து விட்டால் அவனை வெளியேற்ற முடியாது. அப்போ ஒப்பந்த கூலியா எல்லாருமே ஒப்பந்த கூலிதான். துப்புரவு பணியாளர்கள் மட்டுமல்ல, போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து ஆசிரியர்கள்ல இருந்து எல்லாருமே ஒப்பந்த கூலிகளாக தான் வைத்திருக்கிறார். நீ கேள்வி கேட்டா அவனை தூக்கிடுவான், இஷ்டம் இருந்தா அதுல போப்பா. இப்ப என்ன பண்ணுவான், இந்த மக்களை ஆதி குடிகள் இந்த மண்ணின் மக்களுக்கு அவர்களை உழைப்பிலிருந்து அப்படியே தூரம் முதல்ல நம்மளை உழைப்பிலிருந்து வெளியேற்றினான், நுட்பமா வெளியேற்றினான். அந்த உழைப்பின் தேவை அப்படி இருந்துச்சு. வட இந்தியனை கொண்டாந்து நிறைச்சான். இந்திய திணிச்சேன்னு எதிர்த்த இந்திக்காரனை திணிக்கிறேன்னு திணிச்சான். இப்ப 1.5 கோடி பேர் இருக்கான். இப்ப 6,50,000 பேருக்கு ஓட்டுரிமைன்னு சொல்றான். அப்ப கிட்டத்தட்ட 2 தொகுதி அவன் கைக்கு போகுது. நல்லா கவனிச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலத்தின் அதிகாரத்தையும் அரசியலையும் கைப்பற்றுவான். இப்ப என்ன பண்ணுவான், நம்மளுடைய மக்களை வெளியேற்றிட்டு பீகாரி, உத்தரப்பிரதேச, குஜராத்தில் இருந்து கூலி கொண்டாந்து இறக்குவான். இதே துப்புரவு பணியில சரியா பாரு, அடுத்த ஆண்டு என் தம்பி துரைசன் பையா இது கியா கியா ஹே என்னை கேட்டான்ல, வேகமா போயிட்டு இந்த சுங்கத்துல காசை தம்பியை கொடுத்தாங்க, சேஞ்சு நகிகேன்னா நாங்க இந்தி நகிகேன்னு போயிட்டே இருந்தோம். கேஷ் நகிகே. அந்த லீலா பேலஸா அதுக்கு போனேன் ஒருத்தரை சந்திக்க. முதல்ல போனேன், நம்ம அண்ணா 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 வணக்கண்ணா, வண்டி எப்படி இப்படி விட்டுருங்கண்ணா, இங்கே விட்டுருங்கண்ணா. 2 மாசம் விட்டு போனேன். காடி கராகேன்னா யாரா இது, போன மாசம் நின்று யானுங்கடாண்ணா கேகே. சரிதான், புரியுதா? இதே நிலை நீ நடக்கும். இப்ப நம்ம வெண்ணிலா பாட்டு போட்டாங்கல்ல, ஏ குப்பை எழுறதுங்க. இந்த பாட்டு கொஞ்சம் 6 மாசம் கழிச்சு இந்தியில பாடும். நீ சிக்கிக்கிட்டு நீ என்ன சொல்றான்னு தெரியாது, எது குப்பையில கூப்பிட்டானா இல்லை என்னன்னு தெரியாம நீ பாட்டு கிடக்க முடியாது. அதனால கவலையோடும் கண்ணீரோடு இருக்கிற நம்ம தங்கைகளுக்கும் தாய்களுக்கும் நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு? ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முடிவு தான். அதிகாரம் மிக வலிமையானது. ஆனால் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது, அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. நமக்கான களமும் காலமும் உருவாகி வருகிறது. முதல்வரே சொல்றாரு சட்டசபையில, 3 ஆண்டு கால கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியில் 1,00,000 போராட்டங்களுக்கு நாங்கள் போராட அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்றார். அதுல பெருமைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. 1,00,000 போராட்டங்களை, 1,00,000 பிரச்சனைகளை நம் மக்களுக்குள் அவர்கள் திணித்திருக்கிறார்கள், கையெழுத்திருக்கிறார்கள். அதில் ஒன்று என் அன்பு மக்களிடத்தில் நான் கெஞ்சி மன்றாடி கைகூப்பி கும்பிட்டு கேட்டுக்கொள்வது, இப்போது இருக்கிற கோபத்தை மட்டும் ஒரு துளியளவும் குறைய விடாமல் நீங்கள் வாக்கு செலுத்துகிற வரை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அன்பு மகனினுடைய வேண்டும். அந்த கோபத்தை ஆரம்பித்தீர்கள் என்றால் நமக்கான அந்த இழிநிலை எப்போதும் மாறாது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக்கணும். அவன் பயப்படணும். போராடுகிற உழவன், போராடுகிற நெசவாளன், போராடுகிற மாணவன் மீனவன், போராடுகிற துப்புரவு பணியாளன் நமக்கு எதிராக இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்துவான் என்ற நிலை உருவானால் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுப்பான், கையில் எடுப்பான், தீர்வான வேண்டும் என்று துடிப்பான். இது இல்லை என்றால் பொருள்படுத்த மாட்டான். இப்ப நம்மெல்லாம் பிரச்சனை தான் வட இந்திய ஓட்டர்ஸை கொண்டு வர. இப்ப வட இந்திய ஓட்டர்ஸ் ஒரு தப்பு இல்லையே. ஒருத்தர் எழுதுறானே, இந்த வட இந்திய ஓட்டை எப்படி பெறுவது என்று திமுக சிந்திக்க வேண்டும். நான் ஈரோடு கிழக்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற தொழிற்சாலைகளை வேலை செய்த வட இந்தியர்கள் அந்தந்த கட்சி ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அந்த மாவட்ட செயலாளரை பார்த்து, எங்ககிட்ட ஒரு 500 ஓட்டு இருக்கு, நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க, நாங்கள் உங்களுக்கு போடுறோம் என்று அவன் நம்ம கிட்ட 500 ஓட்டு இருக்கு, எவ்வளவு காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு போடுறோம்னு வந்து பேரம் பேசுறான். என்கிட்ட பேசுறாப்ல. யார் பேசுறா?
இந்த ஆட்சியாளர்கள் கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் என்கிட்ட பேசுறான், இப்படி பேசுறான்னு அப்படி எழுதி வச்சுக்க. இன்னைக்கு நமது மக்கள் வீதியில் இருக்கிறது போல நாம் எல்லோரும் ஒரு நாள் வீதியில் உட்கார்ற காலத்தை இவன் உருவாக்குவான். இந்த திராவிட ஆட்சியில் இருந்ததுன்னா முழுக்க முழுக்க நம்மளை தெருவுக்கு போடுறோம். சொந்த நாட்டு குடிகளை கமிஷன் வாங்கிட்டு தெருவுலத்துக்கு போட்டான். கமிஷன் ஒரு முதலாளி ராங்கிங்கிற நிறுவனம் யாரு யார்? சென்னையை தூய்மையா வைத்துக் கொள்ளணும்னா எங்கேயும் கோயிலில் நேர்ந்துக்கிட்டானா? நான் உங்க மாநிலத்துக்கு உங்க நகரத்தை சுத்தம் பண்ணி தரேன்னு சொல்லு. எனவே நம்மளால் முடிந்தது பசியோடு உறக்கத்தை தொலைத்து வீதியிலே இருக்கிற நம் மக்களுக்கு உணர்வோடு அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பதை மட்டும்தான் இப்போது செய்ய முடியும். அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நியாயமான கோரிக்கையை வைத்து தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும். எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது என்பதை ஏற்க முடியாது. பன்னெடுங்காலமாக ஏறக்குறைய 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக பணி செய்து வந்த நம் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து அவர்களை ஒப்பந்த கூலிகளாக்கி வெளியேற்றி விடுவார். தனியாருக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாதா? இதில் கொள்கை முடிவு என்று அரசு சொல்வது எவ்வளவு பெரிய ஏமாற்று. கொள்கை முடிவா கொள்ளை முடிவா? இது எப்படி? இது மக்களை குடிக்க வைப்பதில் டாஸ்மார்க்கில் அரசு கொள்கை முடிவே எடுக்குது. கடையும் மூட முடியாது. மக்களின் வாழ்க்கையை பறிக்கிற, வாழ்வாதாரத்தை பறிக்கிற, பாதிக்கிற ஒன்றை அரசு கொள்கை முடிவுன்னு சொல்லுது. எப்படி? ஒரு முதலாளி ஒப்பந்தம் எடுக்கிற ஒரு முதலாளி வாழ இத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் நலனை குப்பையாக்குகிறது. இதை ஏற்க முடியாது. தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து போராடுவோம். என் மக்கள் களத்தை விட்டு வெளியேறினாலும் இந்த கோரிக்கை வைத்து நாம் தமிழர் பிள்ளைகள் தொடர்ந்து களத்தில் நிற்போம். நீங்கள் இந்த தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்த மக்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்து செய்யவில்லை என்றால் ஒரு நாள் தமிழ் தேசிய அரசு, நாம் தமிழர் அரசு மலரும். 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் உறுதியாக நாங்கள் வென்று முடிப்போம். அன்றைய மக்களின் துயர் துடைப்போம், கண்ணீர் துடைப்போம். இந்த உறுதியை பசியோடு போராடி கொண்டிருக்கிற எனது அன்பு சொந்தங்களுக்கு இந்த மகன் கொடுக்கிறேன். அரசு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் களத்திற்கு வந்திய மக்களோடு நின்று கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் என்கிற உறுதியை அளிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.